இளங்கோவன் இளைஞர்களே, இளைஞர் இருவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே தற்கொலைக்கு தோழனாகின்ற பாஸ்வதன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சபையை அலங்கரிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் எது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளங்கோவன் அவர்களை நான் முதல் சந்தித்தது 1980களிலிருந்து தான் நினைக்கிறேன், யாழ்ப்பாணத்திலே. அப்புறம் இந்த மூலிகை செஞ்சிகை மூலம்தான் பெற்று அந்த மூலிகை செஞ்சிகையை பெற்று அதன் மூலம்தான் அவரை அறிந்து கொண்டேன். அப்பொழுது அவர் ஒரு வைத்தியராகத்தான் நான் அவரை பார்த்தேன், அறிந்து கொண்டேன். பின்னர் தான் அவருடைய இலக்கிய செயற்பாடு, அரசியல் செயற்பாடு இவ்வாறு படிப்படியாக ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு நண்பர் என்பதை புரிந்து கொண்டேன். அதைவிட அவருக்கு பத்திரிகை துறை பையிலே சொல்லப்பட்ட விஷயங்களை விட ஊடகத்துறையிலே மிகுந்த ஈடுபாடு இருக்கின்றது. அந்த உறக்கம் இன்று வரை நாளைக்கு ஒரு 50 ஆண்டுகளாக இருக்கும் நினைக்கிறேன். இதுவரையும் ஓயாது பத்திரிகை ஒரு ஊடகராக செயலாடி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தன்னார்வ ஊடகராகத்தான் இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த நிகழ்வு சொந்தமாக கொள்கையிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் செய்தி வந்திருக்கின்றது, இன்று கூட செய்தி வந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அவரது அந்த ஊடகத்துறையினுடைய அவரது செயற்பாடு ஒழியவில்லை. ஆனால் இங்கே நடக்கின்ற இலக்கிய கூட்டங்களிலே அநேகமாக நான் அவரை சந்திப்பதுண்டு. சில வருடங்களாக ஒரு சில வருடங்களாக அவரை காண முடியவில்லை. அவரும் நான் டெலிஃபோன் பண்ணி அவர் பதைப்பதுண்டு. அப்பொழுது அவர் சொல்லுவார், எனக்கு வரக்கூடிய சூழல் இல்லை, தன்னால் வர முடியாது என்று. ஏன்னா இன்றைக்கு அவரது மூப்பின் காரணமாக அவர் சில விஷயங்களில் செயற்பட முடியாது. ஆனால் அன்ன காலத்திலே கொழும்பிலிருந்து ஒரு 16 வயது படியனாக மார்க்கண்டேயராக செயற்பட்டதை நான் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு அது பெரிய முயற்சியாக இருந்தது. அவர் இந்த இங்கே ஏறான்னு சொன்னால் அங்கே போய் உற்சாகம் இருக்கிறார். பிறகுதான் அறிஞ்சேன் அவற்றை செயற்பாடு இலக்கிய செயற்பாடு, பத்திரிகை செயற்பாடு. அப்போ அதோடு நான் சொன்னார், நான் கேட்டுறேன் என்னென்னு சொல்லி நீங்கள் இந்த கூட்டங்கள் வர மாட்டேன் உங்கள் வேலாம் கூட்டம் நடத்துகிறேன்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு அது துறை சார்ந்தது, அப்படியான விஷயங்கள் பெரிய உற்சாகம் தான் நிற்பேன்னு சொன்னார். ஆகவே நாங்கள் எந்த துறையில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்போமோ நிச்சயமாக எங்களை அந்த துறை எங்களுக்கு நோய் இருந்தால் என்ன, கலப்பு வந்தால் என்ன, அந்த எங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுக்கு ஒரு உதாரணமாக அவர் என்ன பார்க்கின்றேன். அவர் அந்த கவிதை உலகிலே இன்றைக்கு புது கவிதை பல பரிமாணங்களை இருக்கு. நவீனம் எடுத்துக்கூட நவீனமாக இருந்தது. ஆனால் அவர் அந்த பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலே இன்று பயணிக்கக்கூடியவர். இன்றைக்கு உரியதாக கூட எழுதுவர், அன்றைய எழுத்து விழக்கூடியவர். இவரது கவிதைகள் கூடுதலாக மரபு கவிதைகளாக தான் இருந்தது. இதை நான் இந்த இடத்துல ஏன் சொல்வேன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. கவிப்பேரசு வைரமுத்து அவர்கள் பரிசுக்கு வந்தார். அந்த ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த கூட்டத்துக்கு நானும் சென்றேன், நானும் பார்வையாளர் சென்றிருந்தேன். இளங்கோவன் ஐயாவும் அங்கே இருந்தார். அப்பொழுது இளங்கோவன் ஐயா அப்போ அவர் இவர் ஒரு சம்பந்தமாக கலைக்கிறார். அப்பொழுது அவர் இந்த மேடைக்கு வந்தபோது மேடைக்கு ஒரு வணக்கம்னு சொன்னார். தாய்க்கு வணக்கம் சொல்லி தான் அந்த ஆரம்பித்தவர். அது ஒரு மரபு கவிதை சார்ந்து தான் அது. ஆனால் அவர் சொன்ன விதம் இருக்குல்ல. இப்போ கவிதை எழுதா பிறகு கவிதை எழுதலாம், அந்த கவிதை வாசிக்கிறதுக்கு ஒரு பண்பு இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்தது புதுவர் ரத்தத்துறை கவிதை வாசிப்பேன்னு சொன்னால் அது பார்த்து கொண்டே இருக்கலாம். அவர் அந்த வெத்தில வேலையுடன் நின்று ஒரு 4 மணி வெட்டியோட பெறுவார். மிகவும் அருமையாக இருக்கும். அந்த இப்போ புதுவரத்திலே இந்த பொம்மைகளை இவரும் ஒரு ஆள் தான். இவ்வாறு அந்த கவிதையை வாய்ச்ச விதம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உணர்வை தான் எனக்கு ஏற்படுத்துது. அதாவது அந்த கவிதையை பற்றி கவிதையை நான் இந்த வாய்ச்ச கவிதையாக சொல்லலாம் நினைக்கின்றேன். எனக்கு அப்படி வாசிக்க இல்லாது நான் கொஞ்சம் சொல்ல வேண்டும்ன்றதுக்காக, கொஞ்சம் தமிழின் குளிர்மை தெரியாமல் பிஞ்சு வயதில் பேயாட்டம் ஆடிவிட்டு நெஞ்சு வலிக்குதென நித்திரை சொன்னாலும் அஞ்சி மனமொழிந்து அழாதையடா என்று நெஞ்சோடு நெஞ்சம் நீபி உடல் வருடி பஞ்சி எல்லாம் மறந்து பாவம் குழந்தையென முத்தங்கள் கோடி முகமரல் தந்தவளே, தித்திக்கும் செந்தமிழின் செம்மை தெரியாதவனை எத்தனையோ கதைகள் இறைவாய் சொல்லி உளன் நந்தும்படி தமிழை நந்தாக்கி வைத்தவளே, சொத்தியலர் என் மக்கள் சொல்லி கருவறக்க எத்திக்கும் போற்ற எடுத்துரைக்க வல்லர் என்று மனதுக்குள்ளே எண்ணி மகிழ்பவனே, கன்றுக்கு தாய் போல கண்மணிக்கு இவை போல விண்ணுக்கு தன்மதியாய் வீட்டிற்குள் அருளுவாய் உயும்படி என்னை வீட்டிக்கும் தாவிடுவே, உந்தன் மகனிவன் அரங்கமதில் வந்துள்ளான் உரமிட்ட வந்துடுவாய் என்னருகே அம்மா. இது 70களில் இருந்து அவர் அந்த கவிதையை வாசிக்கிற நேரங்களில் எல்லாம் சொல்லுவார். அதுக்கு பிறகு வர கவிதைகள்
மிகவும் ஆழமான அம்சமான பிரச்சனைகளை மையப்படுத்தியா இருக்கும். யாழ்ப்பாணத்திலே அப்பொழுது கவிதை வாசிப்பவர்கள் அந்த கவிதைகள் கலந்து கொள்பவர்கள் தமிழுக்கு வணக்கம் சொல்வார்கள், கடவுளுக்கு வணக்கம் சொல்வார்கள். ஆனால் இவர் மட்டும்தான் தாய்க்கு வணக்கம் சொல்லி இந்த கவியரங்கை ஆரம்பிப்பார். வேறு போல புதுரத்தது அவர்களும் தாய்க்கு வணக்கம் சொல்வார். பல்கலைவேந்தன் சில்லூர் சொல்றாலும் தாய்க்கு வணக்கம் சொல்லி சொல்றது பழக்கம். ஆகவே இந்த மரபானது அவர் இன்று வரை பரிசுக்கு வந்தும் அந்த மரபை அவர் கையொழுந்தார். ஒரு மரபு சார்ந்த ஒரு அறிஞர் என்றுதான் அவரை நாம் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். பட்டிமன்றம், கவியரங்கம், அது மட்டுமல்ல இலக்கிய நிகழ்வுகள், எல்லாவற்றிலுமே எல்லாவர்களும் பங்கு கொள்ளக்கூடியவர்கள். நாடகர், நடிகர், கலைஞர், கவிஞர், மருத்துவர், திறனாய்வாளர் என பன்முக செயற்பாடு உடையவர் தான் உண்மையான பேச்சாளர். ஏன்னா பன்முக காங்கிரஸ் செய்யக்கூடிய உடையவர் தான் இளங்கோவனவர்கள். இந்த ஏற்கனவே உலகர் சொன்னார்கள், இளங்கோவனவர்கள் பல்கலை வேந்தன், அது நெல்லூர் சொல்றாங்க தான் பல்கலை வேந்தன் என்ற பெயர். லானியல் அவர்கள் இவரை பல்கலை வேந்தன் என்று பிடித்தார்கள். அது உண்மையாக நானும் அதை வாசித்திருக்கின்றேன். இவ்வாறு பல்கலை சிந்தனை உள்ள இவர் இடதுசாரி கொள்கையில் உரைத்துரைத்தவர். அது மாத்திரமல்ல, பல போராட்டங்களை இடதுசாரியோடு சேர்ந்து பல போராட்டங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். வரலாற்று குறிப்புகளை தன்னுடைய சிந்தை, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னம் அல்லது 50 வருஷத்துக்கு முன்னம் நடைபெற்ற சம்பவங்களை அப்படியே வரையறுத்து சொல்லக்கூடியவர். அவர் எப்படி எழுதுவாரோ அதே போல் கலைக்கின்ற பொழுது கூட அந்த கருத்து எழுதுகிறார். நான் யாழ்ப்பாணம் ஈழநாடு பத்திரிகையில் கடமையாற்றினேன். அந்த ஈழநாடு பத்திரிகை 2 தினம் குண்டு வைத்து தாக்கப்பட்டது என்றதுதான் எனக்கு வரலாறு தெரியும். அவரோடு உரையாடுகின்ற ஒரு சொன்னார், ஈழநாடு இந்நேரால் ஏற்கனவே குண்டு வைக்கப்பட்டது. இடதுசாரி பிரச்சனை, மாவட்ட வரம் கோயில் கன்சாமி பிரச்சனைக்கு அதை குண்டு வச்சவங்க தெரியும் கேட்டேன். எனக்கு அது தெரியாது. நாங்கள் எல்லாம் வரலாறு தெரியாது. அப்படியான வரலாறுகளை அவர்களிடமிருந்து இன்றைக்கு நான் சில நேரத்தில் யோசிப்பது அவர் எங்களுக்கு கிடைத்த ஒரு கூகுள் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா சம்பவங்களையும் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரிக்கிறதாக அவரிடம் காண்கின்றேன். கருத்துகள் மக்களை பற்றி கொண்டால் சக்தியாக உருவெடுக்கும் அந்த அந்த கொள்கையிலே அவருடைய கருத்துகள் அவர் எழுதினாலும் சரி அல்லது மேடைகளில் பேசினாலும் சரி ஒரு வரலாறு சார்ந்த அல்லது புதினங்களை அடையக்கூடியதாக தான் இருக்கும். இந்த செய்தி எழுதுவதில் கூட அவருடைய சொன்னார், அந்த குடும்பத்தினர் இந்த பத்திரிகை தொழிலாளர் ஈடுபாடு இருக்கின்றது. அதே தேவையை நான் மறந்துவிட்டேன். அவருடைய செய்தி எழுதுறதுல கூட ஒரு பண்பு இருக்கின்றது. அதாவது அவருடைய மூக்கு செய்தி மூக்கு தான் சொல்லணும், மணந்து கொடுத்துருவார். அதை வச்சுக்கொண்டு சம்பவ இடத்துக்கு செல்லாவிட்டாலும் இங்கிருந்து கொண்டே யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குது என்று அதை உறுதியாக செய்தியாகக்கூடிய தகமை அவருக்கு இருக்கின்றது. என்று அவ்வளவு தூரத்துக்கு அவர் ஞானம் பெற்றவர். அவருடைய அந்த திறமை என்பது அது எல்லோரும் பெற முடியாது. குடும்பத்தில் இவருக்கு மூத்தவர்கள் சாரத்துறைகளிலும் ஈடுபாடு உள்ளவர்கள் என்ற காரணத்தினாலும் என்ன செய்யாது. இவரிடம் தாமாகவே அவர்கள் எல்லாம் பெற முடியாது. நான் அவரிடம் கலைக்கின்ற பொழுது அவரை பற்றி வேறையாரிடம் கலைக்கின்ற பொழுது நான் சொல்வது, இலாவரை ஊற்று போல பற்றி போகாத இலக்கிய ஊற்று, தோண்ட பேரிட்டு கிளம்பும் இலக்கிய நீரூற்று, ஓவில்லாத இலக்கிய சுரங்கம், இலக்கிய மேடைகளிலே அவங்க சுரவி, அரசியல் அரங்கிலே அவர்கள் அடல்வர், மருத்துவ உலகிலே மருத்தான மருத்துவர், கவியரங்கிலே கவிதை மாலை வாழ்பவர், மக்களிடம் கற்றதை மக்களிடமே கொடுக்கும் படைப்பாளி என்றுதான் எப்படி கலைக்கின்ற பொழுது நான் மட்டுமல்ல நண்பர்களும் சொல்வார்கள். அவ்வளோ தூரத்துக்கு அவர்களிடம் ஆற்றல் இருக்கின்றது. இன்றைக்கு இலக்கியம் அந்த எழுத்து நவீன இடங்களுக்கு போனாலும் அந்த நவீனத்தையே உணர்ந்து செயற்படக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடம் இருக்கின்றது. சில வேளைகளே நாங்கள் ஏதாவது கூட்டங்கள் வைபவங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த வைபவத்துக்குள் அவரை அழைக்கின்ற பொழுது அவர் வந்தால் தான் அந்த வைபவம் சிறப்பாக இருக்கும். அந்த கூட்டத்தை அவர் பேசினால் தான் அது சிறப்பாக இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய ஆற்றல் நிறைய இருக்கின்றது. இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் ஒரு 23 நூல்கள் வரையில் அவர் எழுதியிருக்கின்றார். நூல்கள் ஒவ்வொன்றுமே மிகவும் காத்திரமாக இருக்கின்றது. இப்பொழுது நான் பார்த்தேன், இளங்கோவன் படைப்புகள் என்று அன்றைக்கு அது புதுசாக நான் அறிவேன். ஆனால் அவர் ஏற்கனவே எழுதிய விஷயங்களை தான் நாங்கள் கொடுத்திருக்கின்றார். ஒரு பெரிய புத்தகமாக அது வந்திருக்கின்றது. இந்த புத்தகத்துக்காக இலங்கையிலே அவர் கூடுதலாக விலைக்கிட்டிருப்பதை சொல்லியிருந்தார். இவ்வாறு இந்த தான் சார்ந்த துறைக்கே தன்னை அர்ப்பணித்து செயற்படக்கூடிய ஒரு சிந்தனையாளர் தான் இளங்கோவன் அவர்கள். ஆயுர்வேத மருத்துவம் அவர் தன் கலைக்கும் பொழுது என்னுடைய ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி, ஆயுர்வேத பணிகளை பற்றி சொல்லுவார்.
இன்றைக்கு மருத்துவமும் கூட நியாயமான ஒரு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சு பெரிய அளவுக்கு வந்திருந்தாலும் எங்களுடைய தமிழ் மருத்துவம் என்றது ஆயுர்வேத மருத்துவம் தான். என்னுடைய நண்பர் அவர் சொன்னார், அவர் திருமணமாகி 10 வருடங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இப்போ குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அவரை மலடர், அவரது மனைவியை மலடர் சபைகளுக்கு கூட முன்வைக்க மாட்டார்கள். ஆனால் அவர் எதிர்பாராமல் ஒரு ஆயுர்வேத வைத்தியரை சந்தித்த பொழுது அந்த ஆயுர்வேத வைத்தியர் சொல்லியிருக்கிறார், நீ என்னட்ட வா, என்னுடைய பிறகு வா, உனக்கு நான் வைத்தியம் செய்கிறேன். போன பொழுது அவர் தனது மனைவியை குடும்பம் போன பொழுது அவர் உடனடியாக அவர் அந்த ஆயுர்வேத வைத்தியர் காசு அந்த பணம் மட்டும் எதிர்பார்க்காமல் ஏதோ மனம் கொண்டு காய்ச்சி போட்டு ஒரு மருந்தை கொடுத்தாராம். கொடுத்துட்டு காசு கொடுக்காம அவர் வேண்டாம் இல்லாராம். பிறகு பெண்மையோடி தானாகவே அங்கே வேறு அது ஒரு தனிப்பட்ட ஒரு தனியார் வைத்தியசாலை அவர் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துட்டு வந்துருந்தார். பிறகு வீட்டை வந்த பிறகு அந்த மருந்தை சாப்பிட்டா பிறகு இது மாதிரி இல்லை புதிர மாதிரி நடக்குது. உடனடியாக மாற்றம் வருது. அவருடைய மனைவிக்கு தான் அந்த மருந்து கொடுத்தது. அந்த மருந்தை பாவத்தின் பிற்பாடு திரும்ப அவர்கிட்ட போனப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்லி பிறகு பார்த்தா அடுத்த மாதமே அவருக்கு குழந்தை கரு வளர்ந்து குழந்தை உருவாகியிருந்தது. பிறகு நடந்தால் குழந்தை உருவாகி குழந்தை கிடைச்ச பிற்பாடு இப்போ திரும்ப 2வது குழந்தை அடுத்த மாதம் வரும். 1வது குழந்தை பிறந்து அடுத்த மாதமே 2வது குழந்தை உருவாகிவிட்டார். அவருக்கு கஷ்டம் என்னென்றால் 1வது குழந்தைகளுக்கு எழுதுறது அது 2வது ஆப்ரேஷன் மட்டும் தான் எடுத்தது. ஆகவே இந்த ஆப்ரேஷன் 2வது செய்ய முடியுமான்னு சொல்லி அவர் பயந்து டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறார். ஐயா எனக்கு அதை அடிக்கிறதுக்கு அதாவது குழந்தை இல்லாமல் செய்யறதுக்கு அவர் மெனு தெரிவித்து வச்சு டாக்டர் சார் கடுமையாக பேசி விட்டு குழந்தை விளையாட்டு வேண்டும். இரண்டு அந்த ஆயுர்வேத அந்த மருத்துவத்தால் அவர் எத்தனையோ வைத்தியம் செய்தார். ஆங்கில வைத்தியங்கள் நியாயமான காசு ஒழித்து வைத்தியங்கள்லாம் செய்யும். இது 5 சிறப்பு இல்லாமலே குழந்தை இவ்வாறு தான் இந்த மருத்துவத்தினுடைய மகிமை. அந்த மருத்துவத்துறை அவரிடம் நாங்கள் இருந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது போல பலவற்றை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லது வானொலி, தொலைக்காட்சி, அந்த பத்திரிகை எல்லாத்துக்கும் உகந்த ஒரு மனிதர் என்று சொன்னால் அவரைத்தான் சுட்டி காட்டுகிறேன். இவருடைய அந்த நூல்கள், இவருடைய அந்த மக்கள் செல்வாக்கு என்ன மாதிரி இருக்குன்ற பார்த்தா நூல்கள் உலகம் அங்கேயுமே வெளியிடப்பட்டிருக்குது. இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணம், கொழும்பு, மட்டக்களப்பு, திருவோணமலை, அதை தவிர்த்து இந்தியாவிலே பாரிஸ், லண்டன், கனடா இவ்வாறு பல இடங்களிலே நடப்பிருக்கிறது. அந்த காரணம் என்னென்னா அவருடைய அந்த மதிப்பான அவருடைய செல்வாக்குன்னு தான் சொல்ல வேண்டும். இவ்வாறு இப்போ ஒரு பிரசுரம் வெளியிடுறன்றது கூட சாதாரண வேலை இல்லை. ஒரு புத்தகம் வெளியிடுறது கூட நான் அடிக்கடி கலக்கின்ற பொழுது பிரசுரவி ஒரு குழந்தையை பிறப்பது கூட ஒரு பிரசவ வேலை தான் இந்த ஆசிரியர் அடைகின்றார். அதனை அவர் எத்தனையோ தரம் அந்த அதாவது முதல் குழந்தை பொழுது அடுத்த குழந்தை எப்படி போடுறது கஷ்டமாக இருக்க முடியும், பிரசவ வலியை யோசிக்க அது கஷ்டமாக இருக்க முடியாது யோசிப்பார்கள். ஆனால் அவருக்கும் அப்படி பிரசவ வலி பல தடவைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரசவ வலியெல்லாம் பொறுத்து தொடர்ந்து 23 புத்தகங்களை கிட்ட வெளியிட்டிருக்கின்றார். இன்றைக்கும் கூட வெளியிட தயாராக இருக்கின்றார். இன்றைக்கு இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் நாளைக்கு அல்லது அடுத்த ஞாயிறு கொழும்பு பத்திரிகை முழுக்க படங்களோட போட்டு சிறப்பாக வரும் என்று சொன்னால் அது உலகத்துக்கான ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருக்கின்றது. இவ்வாறு ஒரு சக்தியாக ஒரு உணர்வுள்ளவராக அவர் எங்கள் முன்னே இருக்கின்றார். அவரது படைப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் அவருக்கு அந்த அரசியல் ஈடுபாடு, இடதுசாரி தானியல் அவர்களோடு ஏற்பட்ட உறவும் அதுக்கு பின்னாலே இருந்த பங்களிப்பும் மறக்க முடியாது என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி அவரை போன்ற எழுத்தாளர்களை நாங்கள் நிச்சயமாக தூக்கி வைக்க வேண்டும். பரிசிலே பரிசிலே 2-3 அவர்களுடைய கதையரங்குகளில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு அடிக்கடி இப்படியான நிகழ்ச்சிகளை அவர் ஓயாமல் செய்வதால் தான் இன்றைக்கும் அவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்றார் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விட விரும்புகிறேன். வணக்கம்.